ஹalleluya ஹalleluya. மனுஷன் பாவம் செய்தான், ಮನುಷ್ಯನು ಪಾಪ ಮಾಡಿದ, அவனால தேவனை போல வாழ முடியல. ಅವನಿಂದ ದೇವರಂತೆ ಬದುಕಲಿಕ್ಕೆ ಅವನಿಗೆ தேவனோடு கூட தான் நடந்தான், ದೇವನೊಂದಿಗೆ ನಡೆದ, தேவனோடு தான் பேசினான், ದೇವನೊಂದಿಗೆ ಮಾತನಾಡಿದ, தேவனை போல தான் கால்களை வைக்க ஆரம்பிச்சான். ದೇವರ ಹಾಗೆಯೇ ಹೆಜ್ಜೆಗಳನ್ನು ಇಡ್ಲಿಕ್ಕೆ ಆರಂಭಿಸಿದ. ஆனால் என்ன செய்வது? ಆದ್ರೆ ಏನ್ ಮಾಡೋದು? மண்ணு தானே, ಮಣ್ಣು ತಾನೆ, மண்ணை தேடிச்சே, மண்ணை தான் தேடுதே, ಮಣ್ಣನ್ನೇ ಹುಡುಕ್ತದಲ್ಲ ಈ ಮಣ್ಣು. ஹalleluya. நான் சொல்றதை கேட்டுட்டு ನಾನು இருக்கீங்களா? ಹೇಳೋದು ಕೇಳ್ತಾ ಇದ್ದೀರಾ? மனுஷன் பிரிஞ்சு போனா, ಮನುಷ್ಯನು ಬೇರೆ ಹೋದ, மனுஷன் பிரிஞ்சு போனாலும் ಮನುಷ್ಯನು ಬೇರೆಯಾಗಿ ಹೋದ್ರು, மனுஷனை விட்டு தேவன் பிரிய தயாராக, ಮನುಷ್ಯನನ್ನು ಬಿಟ್ಟು ದೇವರು ಅಗಲಿಕ್ಕೆ ಸಿದ್ಧವಾಗಿರ್ಲಿಲ್ಲ. ஆமென். மனுஷனை பார்த்து நீ போ, நீ வெளியே போ என்று அவர் சொல்லிட்டு இருந்தாலும் அதனுடைய அர்த்தம் நீ எனக்கு வேண்டாம் என்று அல்ல, நீ திரும்பி வா என்பதாக தான் அதனுடைய அர்த்தம். ಮನುಷ್ಯನನ್ನ ದೇವರು ಏದೇನ್ ತೋಟದಿಂದ ಹೊರಗೆ ಹೋಗು 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 ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ ಏನೋ ಮನುಷ್ಯನನ್ನ ದೇವರು ತ್ಯಜಿಸ್ಬಿಟ್ರ ಅಂತ ಅಲ್ಲ, ಮನುಷ್ಯನ ನೋಡಿ ನೀ ನನಗೆ ಬೇಕು ಬೇಕು ಅಂತ ಆತನು ಹೇಳ್ತಾ ಇದ್ದ. அண்ணா அக்கா அம்மா உங்களுக்கு ஒரு சத்தியத்தை சொல்லட்டுமா? ಅಣ್ಣ ಅಕ್ಕ ಅಮ್ಮ ನಿಮಗೆ ನಾ ಒಂದು ಸತ್ಯನ ಹೇಳ, அவர் உங்களை வெறுக்கல, உங்களுக்குள்ள இருக்கிற பாவத்தை தான் வெறுக்கிறார். ಆತ ನಿಮ್ಮನ್ನ ದ್ವೇಷಿಸಲಿಲ್ಲ, ತ್ಯಜಿಸಲಿಲ್ಲ, ನಿಮ್ಮೊಳಗಿರುವ ಪಾಪವನ್ನೇ ಆತನ ತ್ಯಜಿಸಿದ. ஆமென். பிசாசு உண்டாக்கின பாவத்தை தான் வெறுக்கிறார் தவிர அவர் உண்டாக்கின உன்னை அவர் வெறுக்க தெரியல அவருக்கு. ಸೈತಾನನು ಉಂಟು ಮಾಡಿದ ಆ ಪಾಪವನ್ನೇ ದೇವರು ದ್ವೇಷಿಸಿದ್ರು ವಿನಃ ತಾನು ಉಂಟು ಮಾಡಿದ ನಿನ್ನನ್ನ ಆತನು ಎಂದಿಗೂ நீ அவர் சொத்து, ನೀನು ಆತನ ಸೊತ್ತು, நீ அவருடைய கனவு, ನೀನು ಆತನ ಕನಸು, அவருடைய ஆசை, ಆತನ ಆಸೆ, அவருக்கு இருக்கிற ஆமென் பெரிய பொக்கிஷம், ಆತನಿಗಿರುವ ದೊಡ್ಡ ಐಶ್ವರ್ಯ. ನೀನು உன்னை எப்படி வெறுப்பார்? ನಿನ್ನನ್ನು ಹೇಗೆ ಆತ ತ್ಯಜಿಸಲಿಕ್ಕೆ? உனக்குள்ள இருக்கிற பாவத்தை தான் வெறுக்கிறார். ನಿನ್ನೊಳಗಿರುವ ಪಾಪವನ್ನೇ ಆತನು எத்தனை பேர் இன்னைக்கு சொல்றீங்க ಎಷ್ಟು ಜನ ಈ ದಿನ ஆண்டவர் வெறுக்கிறது இல்ல, ನನ್ನನ್ನ ದೇವರು ದ್ವೇಷಿಸಲ್ಲ? இன்றைக்கு ஆமென் தேவ வார்த்தை சொல்லுது, ದೇವರ ವಾಕ್ಯ ಹೇಳ್ತದೆ, ஆண்டவரே நீர் பாவங்களை எண்ணுவதானால், ದೇವರೇ ನೀ ಪಾಪಗಳನ್ನು ಲೆಕ್ಕಿಸುವುದಾದರೆ உங்க முன்ன நிக்க தகுதி உள்ளவர்கள் யார்? ನಿನ್ನ ಮುಂದೆ ನಿಲ್ಲುವುದಕ್ಕೆ ಯಾರು ಯೋಗ್ಯರು? ஆமென். ஹalleluya. ಹalleluya. இரவு ஆமென் ஒருவள் ವ್ಯಭಿಚಾರத்தில் அகப்பட்டவளா, ರಾತ್ರಿಯಲ್ಲಿ ಒಬ್ಬಳು ವ್ಯಭಿಚಾರದಲ್ಲಿ ಹಿಡಿಯಲ್ಪಟ್ಟವಳ, வீட்டு சுற்றிலும் காத்து நின்னுட்டு இருந்த பரிசாயர்கள், செதுக்கியர்கள், நியாய சாஸ்திரிகள், ಮನೆಯ ಸುತ್ತಲೂ ಹಾಗೆ ಕಾಯುತ್ತಾ ಇದ್ದಂತ ಫರಿಸಾಯರು, ಸದುಕಾಯರು, ನ್ಯಾಯಶಾಸ್ತ್ರಿಗಳು, அவள் ವ್ಯಭಿಚಾರத்துக்கு உள்ள போன உடனே கையும் கபடமாய் பிடிச்சாங்க. ಆಕೆ ವ್ಯಭಿಚಾರಕ್ಕಾಗಿ ಒಳಗೆ ಹೋಗುವಾಗಲೇ ಆಕೆಯನ್ನು ಹಾಗೆ ಕೈಯಲ್ಲಿ ಹಿಡಿದು அரியங்கோரியம் வஸ்திரத்திலேயே பிடிச்சாங்க. ಅರ್ಧ ವಸ್ತ್ರ ಹಾಕಿದ ಆಕೆಯನ್ನು ಹಿಡಿದು அவர் அவளை பிடிச்சு கொண்டு நேரா இயேசு கிட்ட கொண்டு வந்து சொன்னாங்க, நியாய பிரமாணத்தின்படி இவளை அடிச்சு கொல்லணும்னு மோசே சொல்றாரு. ಆಕೆ ಕೈಯಲ್ಲಿ ಹಿಡಿದುಕೊಂಡು ಬಂದು ಯೇಸುವಿನ ಮುಂದೆ ನಿಲ್ಲಿಸಿ ನ್ಯಾಯ ಧರ್ಮಶಾಸ್ತ್ರದ ಪ್ರಕಾರ ಮೋಶೆ ಹೇಳುವಂತೆ ಈಕೆಯನ್ನು ಕಲ್ಲಿಂದ ಹೊಡಿಬೇಕಂತ ಧರ್ಮಶಾಸ್ತ್ರ ಹೇಳ್ತದಲ್ಲ. ஹalleluya. ஹalleluya. இந்த நேரத்துல இந்தாங்க கரத்துல கல்லை எடுத்துக்கோங்க, ಈ ಸಮಯದಲ್ಲಿ ತಕೊಳ್ಳಿ ಕೈಯಲ್ಲಿ ಕಲ್ಲನ್ನ, குடுறா ஒரு கையில ஒரு நல்ல கல்ல, ಕೊಡ್ರ ಒಂದು ಒಳ್ಳೆ ಕಲ್ಲನ್ನ ಆತನ ಕೈಯಲ್ಲಿ. ஆமென். இயேசுவுடைய கையில கல் இருக்குது, ಯೇಸು ಕೈಯಲ್ಲಿ ಕಲ್ಲಿದೆ. முன்னால பாவம் செய்தவள் கண் முன்ன நிற்கிறார், ಮುಂದೆ ಪಾಪ ಮಾಡಿದವಳು ಕಣ್ಮುಂದೆ ಇದ್ದಾಳೆ. ஆமென். ஆண்டவரே இயேசு பார்க்கிறார், ಆ ಕರ್ತನಾದ ಯೇಸು ಅಲ್ಲಿ ನೋಡ್ತಾ ಇದ್ದಾರೆ, அவர் பார்த்து சொல்லுகிறார், ಆಕೆ ನೋಡಿ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ, ஆமென். அவன் பாவம் செய்யவில்லையோ, ಯಾರು ಪಾಪ ಮಾಡಿಲ್ಲವೋ அவன் வந்து முதல் கல்லை அவள் மேலே எறியட்டும். ಅವನು ಮೊದಲು ಬಂದು ಕಲ್ಲನ್ನ ಆಕೆಯ ಮೇಲೆ ಹೊಡೆಯಲಿ. அவர் கீழே குனிந்து அவர் எதையோ எழுத ஆரம்பித்தார். ಆತನು ಕೆಳಗೆ ಬಗ್ಗಿದವನಾಗಿ ಏನೋ ಬರೀಲಿಕ್ಕೆ ಆರಂಭಿಸಿದ. ஆமென். தலை தூக்கி பார்த்தால் கொஞ்ச நேரமான பிறகு ತಲೆ ಎತ್ತಿ ನೋಡಿದ್ರೆ ಸ್ವಲ್ಪ ಸಮಯದ ನಂತರ யாருமே இருக்கல, ಯಾರು ಅಲ್ಲಿ ಇರಲಿಲ್ಲ, எல்லாம் போய் விட்டிருந்தாங்க. ಎಲ್ಲ ಓಡಿ ಹೋಗಿದ್ರು. அந்த ವ್ಯಭಿಚಾರಿ ಸ್ತ್ರೀ மட்டும் கண்ணீரோடு கூட நின்றார். ಆ ವ್ಯಭಿಚಾರಿ ಹೆಣ್ಣು ಮಗಳು ಮಾತ್ರ ಕಣ್ಣೀರಿನಿಂದ ಅಲ್ಲಿ ನಿಂತಿದ್ದಾಳೆ. இயேசு சொன்ன உடனே ஏன் போனாங்க தெரியுமா? ಯೇಸು ಹೇಳಿದ ತಕ್ಷಣ ಯಾಕೆ ಎಲ್ಲ ಹೋಗ್ಬಿಟ್ರು? யார் கையில நீங்க கல்லை கொடுத்தீங்களோ, ಯಾರ ಕೈಯಲ್ಲಿ ನೀವು ಕಲ್ಲನ್ನ ಕೊಟ್ರು, அந்த கல்லால நான் என்னைக்குமே இந்த மனுஷனை சாகடிச்சிருப்பேனா, ಆ ಕಲ್ಲಿನಿಂದಲೇ ಈ ಮನುಷ್ಯನನ್ನು ಎಂದೋ ನಾನು ಕೊಂದು ಹಾಕ್ಬಿಡ್ತಿದ್ದೆ. நீங்க செய்த எல்லாரும் பாவம் பண்ணி இருக்கிறதுனால எல்லாரையும் என்னைக்கோ நான் அழிச்சிருப்பேன். ಎಲ್ಲರೂ ನೀವು ಪಾಪ ಮಾಡಿರೋದ್ರಿಂದ ಯಾವತ್ತೋ ನಿಮ್ಮೆಲ್ಲರನ್ನ ನಾನು ಅಳಿಸಿ ನಾಶ ಮಾಡ್ಬಿಡ್ತಿದ್ದೆ. ஆனாலும் என் அன்பு உங்களுக்காக எங்குது. ಆದರೆ ನನ್ನ ಹೃದಯ ನಿಮಗಾಗಿ ನನ್ನ ಪ್ರೀತಿ ಅದು ಹಾತೊರಿತು. அதை உணர்ந்தவங்க கல்லை தூக்கி போட்டு ஓடி விட்டாங்க. ಅದನ್ನ ಗ್ರಹಿಸಿದವರು ಆ ಕಲ್ಲನ್ನ ಎಸೆದು ಓಡಿ ಹೋಗ್ಬಿಟ್ರು. இயேசு கண்ணு திறந்து பார்க்கிறார். ಯೇಸು ಕಣ್ ತೆರೆದು ನೋಡ್ತಾರೆ. ஒரு அம்மா கண்ணையும் தூக்கி பார்க்க முடியாம
ಪಕ್ಕದಲ್ಲಿ ಅಳುದು ನಿಂತಿರುತ್ತದೆ. ಒಂದಮ್ಮ ಕಣ್ಣನ್ನು ಕೂಡ ಎತ್ತಿ ನೋಡ್ಲಿಕ್ಕೆ ಆಗದೆ ನಾಚಿಕೆಯಿಂದ ಕಣ್ಣೀರಿನಲ್ಲಿ ನಿಂತಿದ್ದಾಳೆ. ಕಲ್ಲ ಪಾತು அவர் கல்ல காமிச்சு சொல்றாரு, ಕಲ್ಲನ್ನು ತೋರಿಸಿ ಆತನ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾನೆ, உன்னை என்னால அடிக்க முடியும், ನಿನ್ನನ್ನು ಈ ಕಲ್ಲಿಂದ ನನ್ನಿಂದ ಹೊಡಿಲಿಕ್ಕೆ ಸಾಧ್ಯ, அடிக்க மாட்டேன். ಆದ್ರೆ ನಾವು ಹೊಡಿಯಲ್ಲ. ಅಡಿக்க தெரியாத ಜೀವನ ಇದು, ಹೊಡಿಲಿಕ್ಕೆ ಗೊತ್ತಿಲ್ಲದ ಒಂದು ಜೀವ ಆತ. உன்னை அடிக்க வரல, ನಿನ್ನನ್ನು ಆತನು ಹೊಡಿಲಿಕ್ಕೆ ಬರಲಿಲ್ಲ. அந்த ವ್ಯಭಿಚಾರಿಗೆ சொல்றாரு, ಆ ವ್ಯಭಿಚಾರಿಯ ನೋಡಿ ಆತ ಹೇಳ್ತಾನೆ, உன்னை அடிக்க வரல, ನಿನ್ನನ್ನು ನಾವು ಹೊಡಿಲಿಕ್ಕೆ ಬರಲಿಲ್ಲ, உனக்காக அடிக்கப்பட வந்தேன், ನಿನಗಾಗಿ ನಾನು ಹೊಡೆಯಲ್ಪಡುವುದಕ್ಕಾಗಿ ಬಂದೆ, உன்னை நாசப்படுத்த வரல, ನಿನ್ನನ್ನು ನಾಶಪಡಿಸ್ಲಿಕ್ಕೆ ಬರಲಿಲ್ಲ, உனக்காக நாசமாக வந்தேன், ನಿನಗಾಗಿ ನಾಶವಾಗ್ಲಿಕ್ಕೆ ನಾ ಬಂದೆ. இந்த கல்லடிகள், ಈ ಕಲ್ಲಿನ ಏಟು, இந்த ரத்தம் வெள்ளத்தில் சாவது, ಈ ರಕ್ತದ ಮಡುವಿನಲ್ಲಿ ಸಾಯುವಂಥದ್ದು, உன்னை என்னால பார்க்க முடியல, ನಿನ್ನನ್ನು ಆ ರೀತಿ ನೋಡ್ಲಿಕ್ಕೆ ನನ್ನಿಂದ ಆಗಲ್ಲ. அதனால ಆದ್ದರಿಂದ என்னையே நான் பலியாய் அர்ப்பணிக்க, ನನ್ನನ್ನೇ ನಾ ಬಲಿಯಾಗಿ ನಾ ಸಮರ್ಪಿಸಲು நான் இறங்கி வந்தேன். ನಾ ಇಳಿದು ಬಂದೆ. போ, ಹೋಗು, ಹೋಗು, பாவம் செய்யாத. ಪಾಪ ಮಾತ್ರ ಮಾಡಬೇಡ. ஆரம்பத்திலிருந்து ஏதேனிலிருந்து ಏದೆನಿಂದಲೂ பாவம் செய்யாத, ಪಾಪ ಮಾಡಬೇಡ, பாவம் செய்யாத. ಪಾಪ ಮಾಡಬೇಡ. என் மேல் நீ காட்டிய அன்புக்கு ஈடாய் என்ன நான் செய்திடுவேன். என் மேல் நீர் காட்டிய அன்புக்கு ஈடாய் என்ன நான் செய்திடுவேன். உயிருள்ள நாள் வரை பணி செய்தே உம் பாதம் சரணடைவேன். உருகாதோ நெஞ்சம் நெகிழாதோ கண்ணீர் பெருகாதோ ராஜா இயேசு ராஜா, ராஜா இயேசு ராஜா.